ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ரசம். ஸோ இது வந்து வீட்டிலே ஈஸியாக நம்ம செய்யலாம், டேஸ்டியாகவும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, அப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், வடிகட்டின பருப்புலேருந்து. அப்புறம் கொஞ்சம் பைனாப்பிள் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பைனாப்பிளை ஜூஸாகவும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ ஒரு சட்டியில் நம்ம அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் முன்னாடியே வறுத்து எடுத்துக்கணும். கட்டி பெருங்காயங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த கரைச்ச புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச 2 தக்காளி இருக்குல்லையே, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஓரளவு லைட்டாக கொதிநிலை ஸ்டேஜ் வரும்போது நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் ஸ்லைசஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது பைனாப்பிள் ஸ்லைசஸ் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு லைட்டாக அந்த நுர மாதிரி வரும் பாருங்கள், கொதிக்கிற ஸ்டேஜ். அது மாதிரி வரும்போது அந்த பைனாப்பிள் ஜூஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று. இப்போ இது நல்லா இதாகுது பார்த்திங்களா. இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் மேலால் கொத்தமல்லியே தூவிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கோம். இதை வந்து நெய்யில் வந்து நீங்கள் தாளிக்கணும். கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து எடுத்து வச்சுருக்கோம். நெய்யில் தாளித்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்துட்டிங்கன்னா லைட்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது, அந்த டேஸ்ட் போயிடும். லைட்டாக கொதித்து நுர வரும்போது கொதித்தோடனே நம்ம ஒரு பவுலில் எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான். ஈஸியான சிம்பிளான பைனாப்பிள் ரசம் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். So for more videos, like, share and subscribe Tamil Home Kitchen. So thank you for watching.